இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நீங்கள் தினமும் தவறாமல் ஜெபிப்பதால் நம் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று தெரியுமா? உங்கள் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டாராம். யாரெல்லாம் உங்கள் மனதை நோக செய்கின்றார்கள் என்று எண்ணுகிறீர்களோ, எவரெல்லாம் உங்களிடம் வன்மம் பாராட்டுகின்றார்களோ, அவர்களை எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார். பகைவர்களை நம்மை விட்டு தூரம் போட்டுவிட்டார். அப்பொழுது நம் அருகில் யார் இருப்பார் என்று யோசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களோடு இனி இருப்பார். நம் பாவத்திற்கான தண்டனையை இல்லாமல் செய்துவிட்டார் என்று கூறினேன் அல்லவா? அப்படி செய்வதால் நாம் பெறப்போகும் பெரிய பரிசு என்ன? இனி எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாது. இந்த அருமையான ஆசிர்வாதமான வாக்குறுதியை தான் நம் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கூறுகின்றார். கேட்போமா? இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். ஒரு நாட்டின் அரசரெல்லாம் எங்கே இந்நாட்டில்? இப்போது இந்த காலத்தில் முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி இவர்களுடன் இருப்பவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கு கிடைக்கும் மரியாதை, கவனிப்பு என்ன என்பது நம் அனைவருக்குமே தெரியும். கருப்பு பூனை படை பாதுகாப்பு, சகல வசதிகளுடன் வாழ்கின்றனர். நினைத்தது நடக்கின்றது. வசதியான படோடோபமான வாழ்க்கை. சொத்தின் எண்ணிக்கைக்கு கணக்கே இல்லை. ஒரு தலைவரின், அரசியல்வாதியின், அதிகாரியின் குடும்பத்தில், நட்பு வட்டத்தில், உறவினரில் நீங்கள் ஒருவராக இருந்தாலே உங்களுக்கு இத்தனை வசதிகளும் ராஜ மரியாதையும் கிடைக்கின்றது. அப்போது இந்த உலகையே படைத்து இன்றளவும் அரசாண்டு வருகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடன் இருக்கும்போது, உங்கள் நடுவில் வாழும்போது யார் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியும்? இதை விசுவாசியுங்கள். அப்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த தீங்கும் வராமல் இயேசு கிறிஸ்து காப்பார். சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கின்றார், முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள் என்பதாய். ஆம், இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கும் இயேசுவை உங்கள் பாவத்தால் மட்டும் அங்கிருந்து அனுப்பிவிடாதீர்கள். அவரை மட்டும் உறுதியாய் பற்றிக் கொண்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் நம்புகிறது நம் இயேசுவால் வரும். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்பது, இனி நீங்கள் நோய், பற்றாக்குறை, பாவ சாப கட்டுக்கள் போன்ற எதையும் கண்டு நீங்கள் அச்சமுற மாட்டீர்கள் என்று அர்த்தம். இயேசு உங்களுடன் இருந்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் அரசராகிய ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம். நீர் வந்து எங்கள் நடுவில் வாசம் செய்யும் அன்பிற்காய் நன்றி. இனிமேல் நாங்கள் யாதொரு தீங்கையும் கண்டு அஞ்சாமல் வாழ துணை செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும்
உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.